ஆ அன்பான சின்ன பிள்ளைகளா, அழகான குட்டி பிள்ளைகளா, ஆர்வமா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும், அதையெல்லாம் தூக்கி போட்டு சட்டுன்னு ஓடி வாங்க, சந்தோஷம் தேடி வாங்க. நண்டு சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழ் வாண்டு ஓடி வாங்க. நண்டு சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழ் வாண்டு ஓடி வாங்க. நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க, நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க. வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க, வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க. வாங்க 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 வாரத்துல ஒன்று வாங்க, வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாரத்தில் ஒன்ஸ். அக்கா என்னாச்சு பின்னாடி டெக்கரேஷன்லாம் காணோம்? இன்னைக்கு நம்ம வேற எங்கேயோ வந்துட்டோம் போல. நீங்கள் என்ன மாற்றி கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது வேற எதுவும் இல்லை மிஸ்டர் பல்ப், இன்னைக்கு வந்து ஷோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. அக்கா இந்த மாதத்தில் நம்ம மீனெல்லாம் பற்றி கற்றுக்கிட்டோம். ஏன்னா இன்றைக்கி என்ன புதுசாக நீங்கள் சொல்லி தர போகிறீங்க? புது டாபிக் போகிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இந்த 3 மாதம் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறேன் நான் இன்னைக்கு. என்னது டெஸ்ட்டா? சுச்சோ, எனக்கு டெஸ்ட்னா ரொம்ப பயமாச்சு. என்ன டெஸ்ட்டு? ஒரு வாரமும் நம்ம புது புது டாபிக்லாம் பார்த்தோம்ல, அதுலேருந்து தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு கேள்வி கேட்க போகிறேன் மிஸ்டர் பல்ப். என்னது டாபிக்லேருந்து கேள்வி கேட்க போகிறீங்களா? ஐயோ, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. போன வாரம் என்ன டாபிக்னு எனக்கு தெரியாது. இப்படிலாம் நீங்கள் சொல்வீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கூட 4 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க பாருங்க பட்டு பட்டுன்னு ஆன்சர் பண்ண போகிறாங்க. பட்டு பட்டுன்னு அவங்க ஆன்சர் மட்டும் தானே பண்ணுவாங்க, என்னெல்லாம் அடிக்க மாட்டாங்கல்ல? இல்லை மிஸ்டர் பல்ப், அவங்கள கூப்பிட்டுலாமா? அவங்க என்ன என்னோட டேலண்டா? அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியுமா? அது வந்து அவங்க ஆன்சர் பண்ணுறதை வச்சு நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணலாம், ஓகேவா? யாரா இருக்கும் அவங்க? சரி நீங்களே கூப்பிடுங்க பார்ப்போம். ஓகே மிஸ்டர் பல்ப். என்ன மிஸ்டர் பல்ப், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? அக்கா அக்கா, இந்த பையனை வயிற்றுல குத்திட்டாங்க. இந்த பசங்கள்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க மிஸ்டர் பல்ப். அக்கா இந்த வாரத்தில் ஒன்று போட்டதுலேருந்து நான் விடாமல் தொடர்ந்து பார்க்குறேங்க்கா. அக்கா எல்லா வாரமும் நானும் எங்கள் அம்மா கிட்ட 5 மணிக்கு ஃபோனை வாங்கி பார்க்குறேன்க்கா. வெரி குட். சரி, அப்போது ஃபஸ்ட்டு மந்தில் நம்ம ஒரு கேரக்டரை பற்றி பார்த்தோம்ல, அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அக்கா நம்ம எறும்பை பற்றி பார்த்தோம்க்கா. அக்கா நான் தான் சொல்லலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இந்த சின்ன பையன் சொல்லிட்டான். சரி ஏதோ சின்ன பசங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்கலான்னு விட்டேன் நானும். ஓ அப்படியா? அப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். அந்த ஆண்ட் எபிசோடில் நம்ம வந்து 4 தலைப்பு பார்த்தோம்ல, அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ, நானே வாயை கொடுத்து தெரியாதனமாக மாட்டிக்கிட்டேனா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அக்கா ஃபர்ஸ்ட் எபிசோடில் சுறுசுறுப்பு பற்றி பார்த்தோம். செகண்ட் எபிசோடில் ஒழுக்கத்தை பற்றி பார்த்தோம்க்கா. அக்கா தேர்ட் எபிசோடில் சேமிப்பு பற்றி பார்த்தோம்க்கா. ஃபோர்த் எபிசோடில் டீம் ஒர்க் பற்றி பார்த்தோம்க்கா. அக்கா சேமிப்பில் ஒரு பாட்டு வரும்லக்கா, 1 2 3 4 5 ரூபான்னு, அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்க்கா. அப்படியா? அக்கா இந்த வாரத்தில் ஒன்ஸில் சேமிப்பில் சொல்லி கொடுத்தாங்களேக்கா, இந்த உண்டியல் செஞ்சு அது கூட வீட்லேயே செஞ்சு காசெல்லாம் சேர்த்து வைக்கிறேங்க்கா. ஃபுல்லான உடனே ஏழைங்களுக்கெல்லாம் உதவலான்னு நினச்சிருக்கேங்க்கா. வெரி குட் மகா. மிஸ்டர் பல்ப் பார்த்தீங்கல்ல? அக்கா என்னக்கா இந்த பசங்களுக்கு இவ்வளோ பிரெயின் இருக்கு? நான் போன வாரம் எபிசோடே மறந்து போயிட்டேன். ஆனால் இந்த பசங்க 3 மாதம் முன்னாடி போட்டதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. 3 மாதம் முன்னாடி சீசன் 1 ஆண்ட் கரெக்டாக சொல்கிறாங்க. அதில் இருக்க எபிசோட்லாம் வந்து ஒழுக்கம், சேமிப்பு, டீம் ஒர்க்கு, இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களேக்கா. ஆமாம் மிஸ்டர் பல்ப், அவங்க வந்து ரெகுலராக பார்த்து அதை பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணுறாங்க மிஸ்டர் பல்ப். சரி ஜோயல் வந்து ஒரு சாங் கேட்டான்ல, அந்த சாங்கை நம்ம போய் மறுபடியும் பார்க்கலாமா? நான் உங்களுக்காக அதை பாடி காட்டவா? இல்லை வேணாம் மிஸ்டர் பல்ப், நம்ம போயே பார்த்துக்கலாம். சரி ஓகே, போயே பார்க்கலாம். ரெண்டு 3 4 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, லட்சம் கோடி ரூபா இருக்கலாம், நட சேர்க்கலாம், இருக்கலாம், நட சேர்க்கலாம். 1 2 3 4 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, லட்சம் கோடி ரூபா இருக்கலாம், நட சேர்க்கலாம், இருக்கலாம், நட சேர்க்கலாம். பிக்கி பேங்க்ல போடலாம், பெரிய பேங்க்ல சேர்க்கலாம்,
ஆட்டனும் பேங்க்ல போட முடியுமா? காசு பணத்தை தான் சேர்க்க முடியுமா? ஆட்டனும் பேங்க்ல போட முடியுமா? காசு பணத்தை தான் சேர்க்க முடியுமா? 1 2 3 4 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா லட்சம் கோடி ரூபா இருக்கலாம் சேர்க்கலாம் இருக்கலாம் வசனத்தை சேர்க்க வேணுமா? ஆட்டுன்ற பேங்கே போதுமே. சேர்த்து சேமித்து சேஃபா வைத்தா உன் லைஃப் செம சூப்பரா மாறும். சேர்த்து சேமித்து சேஃபா வைத்தா உன் லைஃப் செம சூப்பரா மாறும். ரெண்டு 3 4 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா லட்சம் கோடி ரூபா இருக்கலாம் சேர்க்கலாம் இருக்கலாம் சேர்க்கலாம். அக்கா டீம் ஒர்க்கில் ஒன்றான்னு ஒரு பாட்டு வரல, அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. நான் கூட தனியாக செஞ்சதா எல்லாமே சக்ஸஸாக முடிக்க முடியும்னு நினச்சேன்க்கா. அந்த பாட்டு மூலமாக தான் டீமாக செஞ்சது எல்லாமே சக்ஸஸாக முடிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. அக்கா ஃபர்ஸ்ட் வாரத்தில் ஒரு வசனம் சொன்னாங்களேக்கா சாட்டில் அக்கா 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 அந்த வசனம் எனக்கு நல்லா தெரியும்க்கா. நான் சொல்கிறேன், அது ஃபர்ஸ்ட் வாரத்தில் ஆண்ட் எபிசோடில் ஒரு அக்கா வந்தாங்களே, கலர் கலராக சாட்டு கூட வெட்டினாங்களே. அதில் வந்து சோம்பேறி, இதோ இந்த பையன் சோம்பேறி, அப்புறம் நான் சோம்பேறி. மிஸ்டர் பல்ப், என்ன மிஸ்டர் பல்ப்? அக்கா எனக்கு ஞாபகம் இருக்குக்கா, இதோ இங்கே வரைக்கும் வந்துச்சு, ஆனால் சொல்லதான்க்கா தெரில. சும்மா கதை விடாதீங்க மிஸ்டர் பல்ப். சரி அப்புறம் அந்த பையனை சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தானே ஸ்டார்ட் பண்ணா. சொல்கிறா சோம்பேறி நாத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. நீதிமொழிகள் 13:4. பாத்தீங்களா மிஸ்டர் பல்ப்? அச்சோ, இப்படி சின்ன பிள்ளைங்கள்ட்டெல்லாம் மொக்க வாங்குறீங்களே அசிங்கம்மா. அக்கா அக்கா அந்த பாப்பா ஒரு பாட்டு கிடைச்சல, அதை நம்ம கேட்க போலாமா? சமாளிக்காதீங்க, நம்ம போய் கேட்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஒன்னா ஒன்னா இல்ல ஒன்னு ஒன்னா 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 இல்ல ஒன்னு ஒன்னா 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 இல்ல ஒன்னு ஒன்னா 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 இல்ல ஒன்னு ஒன்னா. ஒருத்தனால முடியாதது ஒரு கூட்டத்தால தான் முடியுமே. ஒருத்தனால முடியாதது ஒரு கூட்டத்தால தான் முடியுமே. கிரிக்கெட்டு என்றாலும் ஃபுட்பால் என்றாலும் கிரிக்கெட்டு என்றாலும் ஃபுட்பால் என்றாலும் கூட ஆட ஆள் இல்லனா. சிக்ஸரு கற்பனை உங்கோலெல்லாம் கற்பனை, உன் சிக்ஸரு கற்பனை உங்கோலெல்லாம் கற்பனை. ஒன்னா ஒன்னா இல்ல ஒன்னு ஒன்னா 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 இல்ல ஒன்னு ஒன்னா. அக்கா பாட்டு சூப்பராக இருந்துச்சுல்ல அக்கா. அக்கா நம்ம செகண்ட் செமிஸ்டரில் லைனை பற்றி தானே பார்த்தோம். அக்கா அதில் கூட சிங்கர்லாம் டான்ஸ் ஆடிச்சுலக்கா. அக்கா நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பிரேவ்னஸ் பற்றி பார்த்தோம்லக்கா. அக்கா நம்ம செகண்ட் எபிசோடில் ஸ்ட்ரென்த்தை பாதி பார்த்தோம்லக்கா. அக்கா அது மட்டும் இல்லாமல் தேர்ட் எபிசோடில் வாரியரும், ஃபோர்த் எபிசோடில் கிங் ஆஃப் கிங்ஸ் பற்றி பார்த்தோம்லக்கா. என்னக்கா இந்த பையன் குட்டி குழந்தை மாதிரி இருக்கான், இவன்லாம் கூட டைட்டில் அழகா ஞாபகம் வச்சிருக்கான். பாத்தீங்களா மிஸ்டர் பல்ப் எவ்வளோ சூப்பரா சொல்றாங்கன்னு? ஆமாக்கா, இந்த பசங்களே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காங்க. நான் தான் இந்த ஷோலேயே வந்து எல்லாருக்கும் சொல்லித்தரேன், நானே மறந்து போயிடுறேன்க்கா. ஓகே மிஸ்டர் பல்ப், நம்ம நெக்ஸ்ட் சீசன்லேருந்து நம்ம கரெக்டாக கவனித்து அடுத்த தடவை கேள்வி கேட்கும்பொழுது பட்டுன்னு ஆன்சர் பண்ணலாம். ஆமாம், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன் அடுத்த தடவைலேருந்து. சூப்பர் மிஸ்டர் பல்ப். சரி, எபிசோடோட நேம் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இதில் வர எதாவது 2 சாங்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், நம்ம போய் பார்க்கலாம். அக்கா நான் சொல்கிறேன், சத்தியம் தெரிந்துக்கோள் அந்த பாட்டு பார்ப்போம்க்கா. அக்கா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ரியல் ஹீரோன்னு ஒரு பாட்டு போட்டாங்கல்லக்கா, அந்த பாட்டு பார்க்கலாங்க்கா. என்ன பிள்ளைகளா, அந்த 2 பாட்டையும் போய் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சத்தியம் தெரிந்து கொள், சாத்தானை நீயும் ஜெயித்திடு. சத்துவம் பெற்றுக்கொள், சாதிக்க புறப்படு. சத்தியம் தெரிந்து கொள், சாத்தானை நீயும் ஜெயித்திடு.
சத்துவம் பெற்றுக்கொள், சாதிக்க புறப்படு. இயேசுவின் சேவை செய்ய நீயும் புறப்படு, சேவை செய்து சாதிக்க புறப்படு. இயேசுவின் சேவை செய்ய நீயும் புறப்படு, சேவை செய்து சாதிக்க புறப்படு. இயேசுவுக்காக தைரியமாக செயல்படு, சத்தியம் சொல்ல சாகும் வரை உழைத்திடு. இயேசுவுக்காக தைரியமாக செயல்படு, சத்தியம் சொல்ல சாகும் வரை உழைத்திடு. சத்தியம் தெரிந்து கொள், சாத்தானையும் ஜெயித்திடு. சத்துவம் பெற்றுக்கொள், சாதிக்க புறப்படு. சத்தியம் தெரிந்து கொள், சாத்தானையும் ஜெயித்திடு. சத்துவம் பெற்றுக்கொள், சாதிக்க புறப்படு. Jesus Christ, the real hero. TV heroes எல்லாம் super heroes. Jesus Christ, the real hero. TV heroes எல்லாம் super heroes. Spider-Man, Superman, Batman எல்லாம் super heroes. Jackie Chan, Ben 10, Action Common எல்லாம் action heroes. Spider-Man, Superman, Batman எல்லாம் super heroes. Jackie Chan, Ben 10, Action Common எல்லாம் action heroes. ஆபத்தில்லை இயேசப்பாவை கூப்பிட்டா, help பண்ண சீக்கிரமா வந்துடுவார். ஆபத்தில்லை இயேசப்பாவை கூப்பிட்டா, help பண்ண சீக்கிரமா வந்துடுவார். வர கால் வேணா, ஸ்பைடர் வெப் வேணா, ஜெட் ஏரோப்ளேன் கூட வேணா, உள்ள சிக்னல் வேணா, கம்ம பண்ண வேணா, முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அது போதும். வர கால் வேணா, ஸ்பைடர் வெப் வேணா, ஜெட் ஏரோப்ளேன் கூட வேணா, உள்ள சிக்னல் வேணா, கம்ம பண்ண வேணா, முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அது போதும். முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அது போதும். அக்கா அக்கா, அந்த ஆக்ஷன் சாங்கில் அந்த அண்ணா சூப்பராக டான்ஸ் ஆனாங்கக்கா. அக்கா பிரேவ்னஸ் எபிசோட்ல அந்த அக்கா பேப்பர்ல சிங்கம்லாம் செஞ்சு வசனம் சொல்லி கொடுத்தாங்களேக்கா. நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28:1. சரி, அந்த வசனத்தை போய் நம்ம பார்த்துட்டு வரலாமா? சரி, இப்போ இந்த சிங்கத்தை குறித்து வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். எல்லாரும் கற்றுக்கலாமா? சரி, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28:1. கற்றுக்கிட்டீங்களா? சரி, மறுபடியும் நான் சொல்லித்தரேன். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28:1. சிங்கம் எப்பவுமே எப்படி இருக்கும்? தைரியமாக இருக்கும். எதுக்குமே என்ன செய்யாது? பயப்படாது. அதே போல தான் நம்ம நீதிமான்களாக இருந்தால் நம்ம எந்த விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ண வேணாம்? பயப்படவே தேவையில்லை. திருப்பியும் ஒரே ஒரு வாட்டி நான் இந்த வசனத்தை சொல்லித்தரேன், எல்லாரும் கற்றுக்கணும். சொல்லலாமா? நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28:1. பாத்தீங்களா மிஸ்டர் பல்ப், 2 மாசம் நடந்த எல்லாத்தையுமே அழகா இந்த பிள்ளைங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. சரி, இந்த ஓஷன் எபிசோட்ல இருந்தாவது நீங்க ஏதாவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். அக்கா, ஓஷன் எபிசோட்லாம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் நான் எப்படி ஆன்சர் சொல்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த மந்த் ஃபஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம டிஸ்ஓபீடியன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த யோனான ஆண்டவருடைய பேச்சு கீழ்ப்படியாமல் கடலுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு, அதானே? சூப்பர் மிஸ்டர் பல்ப். அப்புறம் செகண்ட் வீக் வந்து நம்ம ஆவின் கனிகள்லாம் பற்றி பார்த்தோம். அதில் வந்து நீங்கள் முத்து 10,000 சிப்பியில் ஒரு முத்து தான் உருவாகும், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொன்னீங்க. இப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? வாவ் மிஸ்டர் பல்ப், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஓஷன் எபிசோடையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்புறம் இன்னும் 2 இது விட்டுட்டீங்களே. அப்புறம் அந்த தேர்ட் வீக் வந்து நம்ம வந்து அந்த கைண்ட்னஸ் பற்றி பார்த்தோம். அந்த டால்ஃபின் மீன் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும்ல, அதே போல் தான் நம்மளும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தோம். அதானக்கா? கரெக்டாக தானே சொல்கிறேன்? கரெக்ட் மிஸ்டர் பல்ப். ஃபோர்த் வீக் வந்து ஒபீடியன்ஸ். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த பேதுருவனை கீழ்ப்படிஞ்சதுனால அவருக்கு நிறைய மீன் கிடச்சிதுக்கா. ஓகே மிஸ்டர் பல்ப், நம்ம வந்து இந்த ஓஷன் எபிசோடில் நிறைய பாட்டெலாம் கற்றுக்கிட்டோம்ல, அந்த பாட்டில் ஒன்றா போய் பார்ப்போமா? என்ன பசங்களா, நீங்களும் என் கூட பாட்டு கேட்க வரீங்களா? ஓகே, போகலாம்.
ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ. கடலுக்குள்ள ரொம்ப பெரியதாம், கடவுளோட வார்த்தை புரிஞ்சதாம். கடலுக்குள்ள ரொம்ப பெரியதாம், கடவுளோட வார்த்தை புரிஞ்சதாம். துள்ளி துள்ளி விளையாடும் திமிங்களும், கவலையே இல்லாத திமிங்களும். துள்ளி துள்ளி விளையாடும் திமிங்களும், கவலையே இல்லாத திமிங்களும். படைத்தவர் கையை திறந்தாலே ஆசையா வாய திறக்குமே. படைத்தவர் கையை திறந்தாலே ஆசையா வாய திறக்குமே. கட்டளையின் படிய செல்லுமே, கீழ்ப்படிந்து நன்றி சொல்லுமே. கட்டளையின் படிய செல்லுமே, கீழ்ப்படிந்து நன்றி சொல்லுமே. கடலுக்குள்ள ரொம்ப பெரியதா, கடவுளோட வார்த்தை புரிஞ்சதா. படைத்தவர் கைய திறந்தாலே ஆசையா வாய திறக்குமே. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ. சிப்பிக்குள்ள ஒரு முத்து தேடி கிடைச்சாலே அடிச்சது அக்கு. 10,000 சிப்பிக்குள்ள ஒரு முத்து தேடி கிடைச்சாலே அடிச்சது அக்கு. சின்ன சின்ன தோசை சிப்பிக்குள்ள முத்தா மாறுது சகிச்சதால. சின்ன சின்ன தோசை சிப்பிக்குள்ள முத்தா மாறுது சகிச்சதால. 10,000 சிப்பிக்குள்ள ஒரு முத்து தேடி கிடைச்சாலே அடிச்சது அக்கு. 10,000 சிப்பிக்குள்ள ஒரு முத்து தேடி கிடைச்சாலே அடிச்சது அக்கு. தம்பி தங்காரியும் முத்தா மாறு, அவியின் கனி மட்டும் இருந்தா போதும். தம்பி தங்காரியும் முத்தா மாறு, அவியின் கனி மட்டும் இருந்தா போதும். சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் மாற்றிடும் உன்னை இயேசுவின் சொத்தா. சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் மாற்றிடும் உன்னை இயேசுவின் சொத்தா. 10,000 சிப்பிக்குள்ள ஒரு முத்து தேடி கிடைச்சாலே அடிச்சது அக்கு. 10,000 சிப்பிக்குள்ள ஒரு முத்து தேடி கிடைச்சாலே அடிச்சது அக்கு. தேவை 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 உள்ளத்தில் அன்பு தேவை. தேவை 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 இயேசுவின் அன்பு தேவை. உதவும் கரங்கள் தேவை, உண்மை உள்ளம் தேவை. உதவும் கரங்கள் தேவை, உண்மை உள்ளம் தேவை. நல்ல சமாரியன் போல நல்ல உள்ளம் தேவை. நல்ல
better than the best. Always better than the best. Better than the best. Always better than the best. ஜீசஸ் தருவது எல்லாமே பெட்டரா இருக்குமே. அவ சொல்றத நீயும் கேட்டாலே உன் லைஃப் பிளெஸ்ஸிங்கா மாறுமே. ஜீசஸ் தருவது எல்லாமே பெஸ்டா இருக்குமே. அவ சொல்றத நீயும் கேட்டாலே உன் லைஃப் பிளெஸ்ஸிங்கா மாறுமே. Better than the best. Always better than the best. Better than the best. Always better than the best. அவர் வார்த்தையை கேட்டாரு பேதுரு, 2 படகு நிரம்ப மீனை தந்தாரு. மீனை மட்டும் பிடிச்ச அவரை இயேசு மனுஷனை பிடிக்க வச்சாரு. அவர் வார்த்தையை கேட்டாரு பேதுரு, 2 படகு நிரம்ப மீனை தந்தாரு. மீனை மட்டும் பிடிச்ச அவரை இயேசு மனுஷனை பிடிக்க வச்சாரு. Better than the best. Always better than the best. Better than the best. Always better than the best. ஓகே, நம்ம வந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம். சரி, இந்த ஓஷன் எபிசோட்ல ஒரு அக்கா வந்து நமக்கு வேல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. அக்கா எனக்கு தெரியும். நான் பசங்களா கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அக்கா 2 ஸ்பூனை ஒட்டி வச்சு தானே செஞ்சாங்க வேலு. மிஸ்டர் பல்ப் ஸ்பூனை வச்சா செஞ்சாங்க? வாங்க நம்ம போய் அதை திரும்ப பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வேல் வந்து பேப்பர் பிளேட் வச்சு பண்ண போறோம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்மளுக்கு பேப்பர் பிளேட் வேணும், அப்புறமா சிசர்ஸ் வேணும், அப்புறம் வந்து பெயிண்ட் அண்ட் தென் பெயிண்ட் பிரஷ். இப்போ நம்ம வேல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த பேப்பர் பிளேட்ல வேலோட பாடிக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன் அண்ட் வேலோட பாட்டம்க்கு ஹாஃப் வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். அண்ட் தென் வேலோட டெயில் அப்புறமா வந்து ஃபின்ஸ் வந்து கட் பண்ணி ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி இதை அசம்பிள் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாட்டம் பிளேட் எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து வாய்க்கு வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த ஃபின்ஸும் இந்த டெயில்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபின் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டேப்லர் எடுத்து ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி இன்னொரு ஃபின் எடுத்து ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதோட டெய்லியும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாட்டம் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டாப்ல வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பின் வந்து அட்டாச் பண்ணலாம். இது வந்து கம் வச்சு அட்டாச் பண்ணலாம், அப்படின்னா ஒரு ஹோல் போட்டு உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இது ரெண்டுத்தையும் எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் மேலே வச்சிருங்க. அதுக்கப்புறம் சுற்றி ஸ்டேப்லர் பின், இந்த பின்னுக்கு பேக் சைட்ல இருந்து ஸ்டேப்லர் பின் அடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மவுத் போர்ஷனுக்கு இங்க பின்னாடி சிசர் வச்சு இந்த பின்னுக்கு பேக் சைட் கட் பண்ணிடலாம் குட்டியா. அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சமா மவுத் வந்து இப்படி மேலே தூக்கி வச்சோம்னா அது மவுத் ஓப்பனா இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஐஸ் வரைஞ்சிக்கலாம். மார்க்கர் வச்சு வேலுக்கு ஐஸ் வரைஞ்சாச்சு. அவ்வளோதான், வேல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்பயும் நம்ம ஒரு வசனம் கத்துக்கலாமா? சங்கீதம் 104:28 நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். இந்த உலகத்திலே பெரிய உயிரினம் வந்து வேல் தான். அதுவே ஏசப்பா கொடுக்கும் போதுதான் சாப்பிடும்.
இன்னொரு வாட்டி வசனம் சொல்லலாமா? சங்கீதம் 104:28 நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். இப்ப எல்லாரும் என் கூட சேர்ந்து வசனம் சொல்றீங்களா? சங்கீதம் 104:28 நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். எல்லாரும் சூப்பரா வசனம் சொன்னீங்க. இந்த வேல் நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. வசனமும் எல்லாரும் சொல்லி பாருங்க. ஓகேவா? பாய். சரி, இந்த லைன் எபிசோட்ல நான் ஒரு அக்காவை பற்றி கதை சொன்னேன்ல, அவங்க கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னு நான் சொன்னேன். அவங்க யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? தெரியலையேக்கா. சரி வாங்க அந்த ஸ்டோரி எப்பயும் நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கூட நம்ம ஸ்டோரி டைம்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க ஒரு இந்தியன் பாக்ஸர் அண்ட் அத்லீட். இவங்க இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய இடத்துக்கு போய் விளையாடி நிறைய மெடல்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க ஒரு ஃபீமேல். நீங்கள் எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்க தான் மேரி காம். இந்த மேரி காம் பார்த்தீங்கன்னா 1 மார்ச் 1983 கங்காத்தே அப்படின்ற வில்லேஜில் அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்டஸ்ட் டாட்டர், அதாவது மூத்த மகளாக இவங்க பிறக்கிறாங்க. இவங்களோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா மேரி காம் கிடையாது, சுங்னேஜாங் அப்படின்றது தான் அவங்களோட இயற்பெயர். இந்த பேரை அவங்க பாட்டி அவங்களுக்கு வச்சாங்களா. அந்த பேரோட அர்த்தம் என்ன தெரியுமா? ப்ராஸ்பெரிட்டி. அவங்க பேரோடைய அர்த்தம் மாதிரியே இன்ன வரைக்கும் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ப்ராஸ்பரஸாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது இந்த மேரி காம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹைஃபையான ஃபேமிலியில் பிறக்கல, ரொம்ப புவர் ஃபேமிலியில் தான் பிறந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான் இந்த மேரி காம். இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா புவர் எலக்ட்ரிசிட்டி தான் இருக்கும். அடிப்படை தேவை கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் இந்த மேரி காம் வளர்க்கப்பட்டாங்க. இவங்களால் கறி மீனெல்லாம் அவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா இவங்க அம்மா அப்பா வயலில் வேலை செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு சொந்தமாக வயல் கிடையாது. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஆடம்பரமாலாம் சாப்பிட முடியாது. ஸோ அதுலேயும் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அண்ட் இவங்க ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் பிறந்தாங்க. பாப்டிஸ்ட் சர்ச்சுக்கு தான் இந்த ஃபேமிலி போவாங்க. மட்டும் இல்லாமல் அந்த மேரின்ற பேர் எப்படி வந்துச்சு நீங்கள் கேட்கலாம். அந்த மேரின்ற பேர் அவங்களே அவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் விமனாக ஆனால் மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்குன்றதுக்காகவும், தான் ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காகவும் தன்னுடைய பேரை மேரி காம் அப்படிங்கிறத அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க தன்னோட இயற்பெயரோட. இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை எக்யூப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க லோக்டாக் கிறிஸ்டியன் ஹையர் செகண்டரி மாடல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்புறமா மணிப்பூர் யூனிவர்சிட்டியில் தன்னுடைய ஹையர் ஸ்டடீஸை முடிக்கிறாங்க. இவங்க ரொம்ப பொறுப்பான ஒரு அக்காவாக தன்னுடைய சிப்ளிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கூட அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த வயலெல்லாம் போய் தன்னால் முடிஞ்ச உதவியை அவங்க செய்வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான் இந்த மேரி காம். இவங்க ஒரு குட் கிறிஸ்டியனாகவும் இருந்தாங்க. இவங்க எப்பப்பெல்லாம் ஒரு போட்டிக்கு போகிறாங்களோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம், ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணுவாங்களாம். ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக ஏசப்பாவை சார்ந்து கொள்வாங்களாம். அதுக்குன்னு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமலாம் போக மாட்டாங்க. அவங்களோட 100% கொடுத்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு போவாங்களாம். மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் சக்ஸஸ் கிடைக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே ஏசப்பாவோட ஸ்ட்ரென்த்னால தான் நான் என்ன பண்ணேன், ஜெயித்தேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இதனாலேயே அவங்க நிறைய கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் 5 வேர்ல்டு ரெக்கார்டை அடுத்தடுத்து வாங்கினதில்லை. இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விமன் தான் இந்த மேரி காம். மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எப்பப்பெல்லாம் இந்த பாக்ஸிங் ரிங்குள்ளே அவங்க போகிறாங்களோ அவங்களுக்கு தாவீது கோலியாத் ஸ்டோரி தான் ஞாபகம் வருமா. அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் உள்ள ஒரு கேர்ளாக இந்த மேரி காம் இருந்தாங்க. ஸோ இவ்வளோ சாதித்த ஒரு மேரி காம் பின்னாடி ஏசப்பா இருந்தனால, ஏசப்பாவோட ஸ்ட்ரென்த்தை அவங்க சார்ந்து கொண்டனால அவங்களோட லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உலகமே அவங்கள திரும்பி பார்க்குற அளவுக்கு அவங்க சாதனை படைச்சாங்க. இன்னமும் நிறையா படைச்சிட்ருக்குறாங்க. ஆமாம் குட்டீஸ், நம்ம வாழ்க்கையில் கூட எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. காடோட ஸ்ட்ரென்த் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியும். இந்த மேரி காம் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை ஒரு ரீசனாக வச்சு அவங்க
இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் இவங்களுக்கு இவ்வளோ பேர் புகழ்லாம் வந்திருக்குமா? கண்டிப்பாக வந்திருக்காது இல்லையா? அவங்க வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணி தன்னுடைய லைஃப்பில் நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து முக்கியமாக காடோட ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க சார்ந்து கொண்டனால அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றம். நம்ம கூட காடோட ஸ்ட்ரென்த்தை சார்ந்து கொள்ளும் பொழுது நிறைய விஷயத்த நம்மளாலையும் சாதிக்க முடியும். ஓகே குட்டீஸ், இந்த வாரமும் நீங்கள் மேரிகாம் லைஃப்ல இருந்து நிறைய விஷயத்த கற்றுட்ருப்பீங்க. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த மேரிகாம் போலவே நம்மளும் ஏசப்பாவோட ஸ்ட்ரென்த்தை சார்ந்திருக்கணும். நம்ம நிறைய வாட்டி சப்ஜெக்ட்லலாம் நல்ல மார்க் எடுக்கும்போது நம்ம வந்து நான் படித்தனால தான் நல்ல மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நமக்கு சக்ஸஸ் வரும்போது ஏசப்பானால தான் எனக்கு வந்து ஏசப்பாவோட ஸ்ட்ரென்த்னால தான் வந்து நான் வந்து இதில் வின் பண்ணேன் அப்படின்றத நம்ம வந்து இது சொல்ல மறக்கவே கூடாது. சரி, இப்போ கூட வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரோக்ராம்லலாம் வந்து பிள்ளைங்களாம் ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க. நீங்கள் கூட இந்த பல்ப் மாதிரி எல்லாத்தையும் மறந்துடாமல் ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கிறத கரெக்டாக கடைப்பிடிச்சி அது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். இப்போவும் அடுத்த மாதம் ஒரு புது எபிசோடோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். வாங்க 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 வாரத்துல ஒன்று வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. Hey!